என் பேர் வந்து பிரகாஷ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மூலூர்லேருந்து வரேன். அதாவது பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், மூலூர் பக்கத்துல ஒரு குட்டி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். என் ஒய்ஃப் வந்து கன்சீவா இருந்தாங்க. கன்சீவா இருந்து 8 மந்த்துக்கு ஒரு 2 டேஸ் கம்மியாவே டெலிவரி ஆயிடுச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தங்கம் ஹாஸ்பிட்டலில் இதாயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேபியுமே வெயிட் ரொம்ப கம்மியா பிறந்திருந்தாங்க. எனக்கு வந்து பாய் ஒன்று, கேர்ள் ஒன்று. கேர்ள் பேபி வந்து 1 கேஜி 200 சம்திங் கேஜி இருந்தாங்க. பாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 980 950 கிராம் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்பவுமே கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன் மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணாங்க. லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் போங்க, இங்கே என்இசி இருக்கு, நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே சாரே வந்தார். சரவணன் சார் அங்கே ஸ்டாஃப்லாம் கூட்டிகிட்டு அங்கேயே ஆம்புலன்ஸ்லேயே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து குழந்தைய தன்னோட தன்னோட பேபி மாதிரியே கேர் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே இது பண்ணாங்க. நானும் கொஞ்சம் சடனாக பயந்துட்டேன். ஏன்னா எனக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி பிறகுது, அதுவும் ட்வின்ஸ் அப்படிங்கிறப்போ மந்த் கம்மியாக பிறகுறப்போ நமக்கு கொஞ்சம் நல்லாவே பயமாகவே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே எனக்கு கொஞ்சம் பயம்தான், மற்றவங்க சொல்கிறது அது எல்லாமே. அப்புறம் சரவணன் சார் தான் சொன்னார், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்லா நம்பிக்கை கொடுத்து நமக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாரு சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. பாப்பா வந்து சீக்கிரமே ரெக்கவரி ஆகி வந்துட்டான். ஆனால் தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்ன சொல்கிற நோய்கள் வளர்ச்சி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பார்த்துட்டாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஸ்டாஃப்ஸ் இவ்வளோ தூரம் பண்ணி பார்ப்பாங்களா? அதாவது சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேரிங் எடுத்து பார்த்துட்டாங்க. எப்படி சொல்கிறது, நம்ம வீட்டு பொண்ணுங்க பாப்பா இப்படி எப்படி பார்த்துப்பாங்க, அந்த மாதிரியும் பார்த்துட்டாங்க. எனக்கே கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எப்போ 12 மணிக்கு போனாலும் பார்த்துக்கிறாங்க, 3 மணி 1 மணி தூங்குறதே கிடையாது. நைட் ஷிஃப்ட் வர ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ பாராட்டலாம். மற்ற ஹாஸ்பிட்டல் கம்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ரொம்பவுமே பாராட்டலாம். அந்தளவுக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. சரவணன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம கூப்பிட்டு இது இருக்குது, நீங்கள் பயப்படாதீங்க, பண்ணிக்கலாம், இதெல்லாம் ரெக்கவரி பண்ணுறதா அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு ஹார்ட் ஒரு ப்ராப்ளம் கூட இருக்குது, அதெல்லாம் கூட சரி பண்ணிக்கலாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு வெயிட் வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சம்டைம்ஸ் அவனுக்கு 2-3 டைம்லாம் 12 மணிக்கு 3 மணிக்கெலாம் வெளியே மாதிரி வந்துடும். அப்புறம் என்ஐசியிலிருந்து பேபிஸ்லாம் அந்த சிஸ்டர்ஸ்லாம் வந்து பேபி நல்லாவே கேர் பண்ணிட்டாங்க. அப்போ கூட நாங்கள் கூட தூங்கிடுவோம், அவங்க வந்து நல்லா கேர் பண்ணி நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க. அதெல்லாமே ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மற்ற ஹாஸ்பிட்டல் பண்ணுவாங்கன்னு தெரியல, இந்த ஹாஸ்பிட்டல் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதனாலே ரொம்ப தேங்க்ஸ் லோட்டஸ். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அப்புறம் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க எல்லாருமே, கேன்டீன் ஃபுட் ஆகட்டும், முன்னாடி ரிசப்ஷன் ஸ்டாஃப் ஆகட்டும், கேஷ் கவுண்டரு, அப்புறம் மெடிக்கல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே இது சொல்கிறதுக்கே இல்லை. அப்புறம் பிஆர்ஓ சார் ஒருத்தர் வந்தார், அவருக்கு நம்மளுக்கு நல்லாவே க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே ஆகிட்டாரு. அவர் பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அவர் நம்மளை கேட்குறதாகட்டும், நம்மளை பற்றி நம்ம இல்லாதப்ப கூட சார் பார்த்துக்கிறேங்க சார், ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அப்புறம் சரவணன் சார் டீமு ரொம்பவுமே இது சொல்லலாம், என்ன சொல்கிறது, நிறைய இப்போ நான்லாம் சம்டைம்ஸ் பயந்துட்டேன், வெயிட் கம்மியாக இருக்குது, பேபி இதாகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட்டுனாங்க. இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப திருப்தியை வெளியே போகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு சரவணன் சார். சரவணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்ஐசி ஸ்டாஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் லோட்டஸ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கேன். என்ன சொல்கிறது, நம்ம பேபியே காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் இருக்கேன். என்னால் நல்லா பேச முடியல, பட் என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நான் பேசிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் லோட்டஸ்.